மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே அவசரமாக கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கங்குடி கோவிலுக்கு தான் கிளம்பியாச்சு. ஸோ எதில் கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காரில் தான் கிளம்பியிருக்கோம். ஸோ திடீர்னு பிளான் பண்ணி புளிசோரோடு கிளம்புனதுனால உங்ககிட்ட சொல்ல முடியல. ஸோ இன்றைக்கி நாங்கள் அப்படியே அவசரமாக கிளம்ப ஆரம்பிச்சு அப்படியே ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண ஆச்சு. ஃபஸ்ட்டே தூங்க ஆரம்பித்தாச்சு. அப்புறம் அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, சிரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ டேடி அண்ணன் கார் டிரைவ் பண்ணிகிட்ருக்கான். என்னென்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் நம்மளை ஒரு குரங்கு குட்டி மாரி லுக்கு கொடுத்துட்டான். சரி யாரை வீடியோ எடுக்கிறது தெரியாமல் கண்ணாடி மிரரை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்பா அப்படின்னு கொடுத்ததுக்கு இப்படி ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டாங்க. சரி தேங்க்ஸ் டேடி அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்ப கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்களா, ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கேட்டால் அண்ணன்ட்டு திரும்ப ஒரு ரியாக்ஷனை கொடுக்க சொன்னால் முறைக்க ஆரம்பிச்சா. சரி நமக்கு இனிமேல் வேலையாகாது சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன எடுக்க சொன்னேன், எங்கள் மம்மி என்னை எப்படி எடுத்து வச்சுருக்காங்க அப்புறம் ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். இப்படி ஒவ்வொருத்தரையாக மாற்றி எடுத்தது போதும், வாங்க கோவிலுக்கு போகலாம் சொல்லிட்டு நான் ஒரு வழியாக வந்தாச்சு கோவிலுக்கு. ஸோ இப்போ தான் கோவிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே அர்ஜுன் ஆறு அப்படி சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆறு வைகை ஆறுன்னு சொல்லிட்டு 2 ஆறு இருக்குது சொன்னாங்க. ஸோ அதை போய் பார்க்க போகலான்னு போனால் அந்த ஆறே அங்கே இல்லை, அதை மொத்தமாக டேமாக கட்டிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ அப்படியே ஒவ்வொரு கடைங்களாக வீடியோ எடுத்துகிட்டே வந்தோம். ஸோ நாங்கள் அங்கே நிறைய டாய்ஸ் கடை தான் இருந்துச்சு, எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே வரும்போது டக்குன்னு பார்த்தா மிக்சர் கடை, அது எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு பார்த்துட்டே வந்தால் அங்கேயே பார்த்துட்ருக்கும் போச்சில் நாங்கள் நிறைய டாய்ஸ் கடை பொம்மை கடைன்னு இருந்தது தான் அதிகம். ஸோ அப்படியே நாங்கள் சும்மா பார்த்துட்ருக்கும்போது அங்கே நிறையா பேர் சேல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த பக்கம் போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கும் போச்சில் அந்த பக்கம் கார் பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் தேங்காய் பழம்லாம் வாங்க வரும்போச்சில் எங்கள் மம்மி பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் அண்ணன் ஒரே சிரிப்பு, ஏன்னா அந்த சைடில் இருக்கிறது நானா, அந்த மேலே தூங்கிட்டு இருக்கிறது எங்கள் அண்ணன். நான் மாற்றி 2 பேரும் காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க ஒரு நேரத்தில் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ அப்புறம் நாங்கள் தேங்காய் பழத்தெல்லாம் வாங்கியாச்சு. ஸோ நம்ம சிம்ரனும் அப்படியே வாங்கிட்டாங்க. அப்படியே நாங்கள் இப்போது கோவிலுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ அண்ணன் கூப்பிட்டு ஒரு 30 மணி நேரம் கழித்து திரும்பி பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம் ஒரு நாள் 24 மணி நேரம் தான், எப்படி தான் 34 மணி நேரம் வரும்னு என்கிட்ட கேட்குறீங்க, நல்லா தெரியுது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு ரைமிங்கில் சொல்லும்போது டைமிங்கை பார்க்கக்கூடாது, வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ கோவிலுக்குள்ளே போனால் அங்கே எலுமிச்சப்பழமா இல்லை டேடி வாங்குறேன் சொன்னாங்க. சரி வாங்கிட்டு வாங்க டேடி சீக்கிரம் சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணனும் முன்னாடி வாக்கிங்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கோவில் எங்கடான்னு 2 பேர் தேடிட்டு இருந்தா கோயில் கடைசியில் உள்ளே இருக்குது போல். ரத்தனமையா கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டதுக்கு மூஞ்சி ஆகணும்னு முடியல. சரி ஓகே சொல்லிட்டு நாய்க்குட்டி மிதிக்க பார்த்தேன். சரி ஜஸ்ட்டு மிஸ் ஒரு ஜம்ப்பு எஸ்கேப் ஆகி ஓடி வந்தாச்சு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். சரி வாங்க அப்படியே நம்ம உள்ளே போவோம். அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். செம்ம ஜாலியாக இருக்குது. ஸோ நாங்கள் போகும்போது இன்றைக்கி ஆடி 2nd சாட்டர்டே. ஸோ அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. இதுவே ஃபஸ்ட்டு இதுவே ஃபஸ்ட்டு ஃப்ரைடே, 2nd ஃப்ரைடே, 3rd ஃப்ரைடே, 4th ஃப்ரைடே, ஃபஸ்ட்டு சண்டே, 2nd சண்டே, 3rd சண்டே அப்படின்ட்டு இருந்தால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்திருக்கும். ஸோ நாளைக்கு சண்டேன்றனால முளைப்பாரி எடுக்கிறதுக்கு நிறைய முளைப்பாரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் அப்பாவும் அண்ணனும் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ கோவிலுக்குள்ளே கேமராவில் எடுக்க முடியல. ஸோ சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு மாவிளக்கு எடுத்துகிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை அங்க தெரியும் பாருங்க, அந்த கோட்டை தெரியும். தெரிஞ்சுட்டு போட்டோம். எங்க அம்மாவோட 4 வார்த்தைக்கு அவதான் ரொம்ப பேசுவா. இப்போ பாஞ்சாலங்குறிச்சியில நம்ம இருக்கிறோம். இது ஒரு அரண்மனை, வீரபாண்டிய கட்டபொம்மனோட நினைவு கோட்டைன்னு சொல்லி போட்டாங்க. இந்த நினைவு கோட்டைக்குள்ள வாங்க, உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆச்சி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த கோட்டையை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கோட்டைக்கு டிக்கெட் எடுக்கணுமான்னு கேட்கறதுக்கு போறாங்க. எடுக்கணும் கண்டிப்பா எடுக்கணும். நீ தெரிய மாட்ட, கொஞ்சம் முன்னாடி போகணும். ஓகே இது அரண்மனை கோட்டை மாதிரி இருக்கு, சந்திரமுகியில வர மாதிரி. ஆமா, ஐயோ கந்தரவ கோட்டை மாதிரி ஒரு கோட்டை இருக்கு. ஆனா அது அருங்கதி கோட்டை, 2த்தையும் குழப்பாத. ஓ அப்படியா? ஆக்சுவலி இங்க ஒரு விநாயகர் இருக்கிறாங்க. அந்த காலத்துல விநாயகர் இப்படிதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியுமா? ஆமா, அதோ விநாயகர் அங்க இருக்காங்கல்ல, தும்பிக்கை அது பிள்ளையாரா? மூக்கு காணோம். எங்க காலத்து விநாயகர்? இந்த கீழே இங்க எனக்கு தான் கண்ணு தெரியலையா?
இந்த இருக்காரு கண்டுபிடிச்சிட்டேன். இது என்ன சாமி, நம்ம பார்த்து வச்சுக்கிடுவோம் அப்புறமா. ஓ இது பிள்ளையாரு தான். பிள்ளையாரு முன்னாடி நடந்துட்டே போனீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே திருப்பி பார்க்கலாம். ஓகே வாங்க நம்ம ஜூமிங்ல போவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ அவரோட அரண்மனை இது. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து எனக்கு பார்க்க ஒரு அரண்மனையில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வர வீடு மாதிரி இருந்தது. ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கதவை தட்டுவோம். பட் வாங்க ஓடிடுவோம். இதுக்கும் நமக்கு பார்த்தா ஒன்று புரியுதா எனக்கு இந்த அரண்மனை மூவியில் சந்திரன் மூவியில் பிடிக்கும். ஸோ வாங்க போகலாம் அப்படியே சொல்லி போய் பார்த்தா என்னடா அங்கே ஏதோ ஒன்று பெருசாக தெரியுது. ஓ அங்கே அந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ் இருக்குது போல். ஸோ வாங்க நம்ம போகலாம் அந்த பக்கம் என்ட்ரன்ஸ்க்கு. ஸோ நானும் மம்மியும் உள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஆச்சு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது தான் ஒரு விஷயமே தெரிஞ்சுது. உள்ள வந்து அவரோட வரலாறு தான் எனக்கு ஒரு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் எங்கள் டேடி அண்ணன் எல்லாரும் சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக போயிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து அதில் ஒவ்வொன்றையாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டிக்ஸுமே ட்ராயிங்ஸ் தான். ஒன்றுமே வந்து ஃபோட்டோ ஃப்ரேமோ ஒன்றும் இல்லை, அது எல்லாமே ட்ராயிங்ஸ். அது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து நமக்கு எனக்கு தெரியாது. நம்ம அப்படி இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணதில்லை. இது வந்து பிரிட்டிஷ் வந்து இறந்த கல்லறை தோட்டம் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து என்னென்னா அவர் வந்து ஒருத்தரை கொன்னது, அப்புறம் இதை அவரோட பிளேசஸ், அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு 1 by 1 வேர்டு பை வேர்டாக ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கிற நம்ம வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். நம்ம வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை யார் ரூபத்தில் பார்த்துருக்கோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சிவாஜி கணேசன் சார் நடிச்சிருப்பாங்க இல்லையா? இன்ன வரைக்கும் நம்ம அவங்க தான் மனசில் நிற்பாங்க. ஸோ இந்த டைம் தான் அவங்களோட மாளிகையில் நாங்கள் போய் பார்க்கும்போது பிரிட்டிஷ் ஆட்சி வந்து எந்த அளவுக்கு அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்கு, அவங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த திங்ஸ் எதுவுமே அங்கே இல்லை இப்போதைக்கு. ஆனால் அவரோட உருவ சிலையை வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க தத்ரூபமாக நம்மளோட சிவாஜி சார் மாதிரியே இருந்துச்சு. ஸோ நாங்கள் கேட்டோம் அங்கே இருக்கிறவங்கள, ஆமாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் சார் இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல, ஆனால் அதனால் நம்ம அந்த படத்தை நோக்கி நம்ம சிவாஜி கணேசன் சாரோட படத்தை வச்சு தான் அந்த உருவத்தையே அமைச்சிருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க. வாவ், என்ன ஒரு மிராக்கல் பார்த்திங்களா! நம்ம வந்து இதை மாதிரி விஷயம்லாம் நம்ம இது வரைக்கும் கேட்டிருக்கோமா? ஸோ கேட்காத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னும் போது அப்போது அவரோட நடிப்பு எந்த அளவுக்கு நம்ம மனசை கவர்ந்துருக்கு அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். அப்புறம் அங்கே வந்துட்டு மாரியம்மனோட படமும் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் கும்பிட்டோம். அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தோம். அங்கே இப்போ சுற்று வட்டாரத்தில் இருக்க அந்த பாஞ்சாலங்குறிச்சியில் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். அது வந்து அந்த அரண்மனை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கோட்டை. ஸோ அந்த விஷயம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா ஒரு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். அவங்க இன்ட்ரா கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க சிவாஜி கணேசன் சார் படத்துக்கு கொடுத்தது தான் வளர்ந்துருக்காங்களாம், உனக்கு தெரியுமா அப்படின்னு. கந்தர்வ கோட்டை கன்னி மாதிரியே உட்காந்துருக்கா பாருங்க. மேடமுக்கு 1 வீக்காக உடம்பு சரியில்லை, அதனால் வட்டக்கண்ணு விட்டு போய் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் மேடம் வந்துட்டு அவங்க கெத்தை விடாமல் வாய் மட்டும் லொடன்னு பேசிக்கிட்டே இருந்துச்சு. நான் உட்காந்துருக்க இடம் எனக்கிட்டே கரெக்டாக ஃபிட் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் போய் சிலையாக உட்காந்துக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா. எங்கள் அண்ணன் சொன்னால் அதெல்லாம் ஏன்டி உனக்கு இந்த வேலை அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கோட்டை வந்து பாருங்களேன், திறப்பு வந்து அந்த காலத்துலேயே நம்ம டாக்டர் கலைஞர் ஐயா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போவே அவங்க வந்துட்டு முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அப்போ அந்த விஷயம் வந்து எவ்வளோ ஒரு இது பார்த்திங்களா. நெடுஞ்செழியன் அவர்கள் அவங்க எல்லாருமே வந்து தான் இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு ஐயா இல்லாததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அந்த பொருட்கள் இல்லை. ஆனால் இந்த பொருட்கள் கண்காட்சிக்கு வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றது தான். ஆகஸ்ட் 18ஆம் தேதி 74வது வருஷம் 1974வது வருஷம் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியில் கார்டனிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ரசித்து பார்த்தோம். ஸோ பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வரலாறு புக்கு வச்சுருந்தாங்க.
அப்புறம் அங்கேயே கோயிலும் ஒன்று கட்டியிருக்காங்க. அங்கே வந்து அவர் கட்டபொம்மன் வந்து அங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டாங்க. அவங்களோட குலதெய்வத்தோட வழிபாடுன்னு சொல்லி அங்கே ஒரு கோயில் இருக்குது. அங்கே கோயிலும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாளிகையில் பாருங்களேன், ஃபுல்லாக யானைக்குட்டிகள் வந்து பதிச்சிருக்கு. நாங்கள் கூட 2 யானைக்குட்டி வாங்கிட்டு வரலான்னு பார்த்தோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கே சோறு போட்டு வளர்க்குறோன்ட்டு நாங்கள் வந்துட்டோம். சரி, என் வீட்டுக்காரையும் என் மகனும் இருக்காங்க அப்படின்ட்டு வந்துட்டோம். ஸோ எங்கள் பாப்பாவும் வேண்டாம்மா 2 யானைக்கு போடுறதே போதுன்ட்டா. நான் வந்துட்டோம். ஆமாம் நிவிக்குட்டி, நீ சொல்கிறது கரெக்டு தான். என்ன பண்ணுறது, சரி வா போகலாம். போய் அந்த கோயிலில் என்ன தான் இருக்குன்னு. எங்கே ஆச்சி எங்கே போனாங்க தெரியலையே, காணாமே. ஆச்சி எங்கேயாவது மூலிகை எங்கேயாவது இருந்தால் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆட்சிக்கு இதே வேலையாக போச்சு. ஏதாவது ஒரு மூலிகை செடி இருந்தால் பறித்து அதை நசுக்கி அதில் வந்து இருக்கிற சாரை புழிஞ்சு வாயில் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாட்டு மருந்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் பார்க்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா போகலாம், போய் பார்க்க போகலாமா? நீ ரெடியா? ஸோ அப்படியே நாங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கோம். போயிட்டு கிளம்பிட்டோம். வா பாப்பா, பார்த்து வா, கீழே விழுந்துடாத, பார்த்து வாங்க. ஆமாம், அங்கே எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஆச்சி அந்த சைடு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கிட்டே போய் என்ன தான் நடக்குது அப்படின்றத கேட்போம். சரியா? இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஒத்தையில் தனிமையில் இனிமை காணிக்கிட்டு இருக்காரு எங்கள் வீட்டுக்காரர். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஏன் இந்த வானர கும்பல் நம்மள நோக்கி வருது? என்னவா இருக்கும்? இல்லை டாடி, தனியாக என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு வந்தோம். ஆமாம், ஆச்சி எங்க? இந்த கோவில்ல தான் கட்டபொம்மன் வந்து சாமி கும்பிட்டாராம். ஸோ அதனால இந்த கோவிலை வந்து ஆச்சி போய் பார்க்க போயிருக்காங்க. ஸோ வரீங்களா? நம்மளும் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாமா? வாங்க போகலாம். வேற ஒரு விஷயம் யோசிச்சிங்களா? கட்டபொம்மன் கும்பிட்ட கோவில்னு சொல்கிறோமே, சாமி பேர் என்னன்னு யோசிச்சிங்களா? ஸோ சாமியோட பேர் வந்து சக்கதேவி. ஸோ நாங்கள் வந்து அங்கே தான் போனோம். ஸோ அங்கே வந்து செம்மையாக இருந்தது உள்ளக்க கோவிலும். ஸோ சாமிக்கும் சூப்பர் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கோவிலும் அந்த காலத்து கோவில் மாதிரி ரொம்ப பழசாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் எல்லோரும் உள்ளே வந்து போகும்போது எல்லோரும் கூச்சி போயிட்டு இருந்தோம். ஆச்சி எங்கெல்லாம் தேட்டு காசில் ஆச்சி எங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இனி ஒரு விஷயம் கவனிச்சியா? இப்போ அந்த கோயிலை புதுப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாமியை வந்து அவங்க வந்து என்ன ஜக்கம்மான்னு சொல்கிறாங்க. ஜக்கம்மா சொன்னால் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கோயில் சாமி மேலே அவ்வளோ ஒரு இதாக இருக்காங்க. மெயின் இந்த சாமி வந்து ரொம்ப கன்னி சாமியாம். அந்த சாமியை வந்து ரொம்ப கும்பிட்றவங்க நினச்ச காரியம் நிறைவேறும் அப்படின்னு அவங்க அடித்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரலாறு புக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அவரோட திருவுருவமும் வச்சுருக்காங்க. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் அரைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களனிவாழ் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் விடலையும் போரடித்து தலைதனை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. அதிகார முத்திரையிட்டு உன்னை கையோடு அழைத்தவர் ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை அவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. உன்னை சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன?
வரச்சொல் பார்க்கலாம். படித்து விடவில்லையா மரத்தமிழருக்கு? இந்த சிவாஜி கணேசன் சாராக தானே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கையோடு வந்து புளி சாதத்தை அம்மா கிண்டிட்டு வந்த புளி சாதத்தையும் லெமன் சாதத்தையும் வாயில் எடுத்து வச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட், அவ்வளோ சூப்பராக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கூட வடை தொக்கு அது இதுன்னு செஞ்சுட்டு கொண்டு வந்திருந்தாங்களா, எல்லாத்தையும் வெளுத்து கட்டிட்டு ஒரு புசு புசுன்னு வீட்டுக்கு வரும்போது ஆகிட்டோம். அவ்வளோ குண்டு குண்டுன்னு ஆகிட்டோம். அம்மா செஞ்ச சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட். ஸோ அப்படியே அதை வாயில் வச்சு கூட வடை சிப்ஸ் அது இது நொட்டு நொஸ்க்குன்னு வாயில் போட்டு அவ்வளோ புளி சாதத்தையும் சாப்பிட்டு புளி சாதம் லெமன் சாதம் துவையல் அது பிறகு வடை அது இது நாங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு விட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி வந்து டே வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் மம்மி வந்து கேட்டாங்க எப்படி பாப்பா இருக்குது சொல்லும்போது நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, என்னோடய ரியாக்ஷன்லேயே தெரியும் அது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் யாரு கூட பிக்னிக் போனீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம தேவிராஜன் லவ்லி ஃபேமிலிக்கு வெரி 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 லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டில் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட இதை விட நாங்கள் எப்படி நல்லா வீடியோ போடணுன்றதையும் சொல்லிடுங்க. பாய்.